இதை நிராகரிக்கணும். இந்த ரூம்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் நான் பேசுறத வந்து வேணுமெண்டா ரெக்கார்ட் பண்ணுங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு நாளைக்கு போட்டு காட்டுங்க. ஏன்னு சொன்னா அப்படியே மனித குலம் இருக்கக்கூடாது, அழிக்கப்பட வேணும். அப்படி ஒரு மனிதம் இருக்கக்கூடாது, மனிதம் வாழவே கூடாது. அதாவது வந்து குற்றம் செய்யாத ஒருவன் வந்து ஜெயிக்கம் எண்ணக்கூடாது. சரியா? அப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குற நீ வந்து அப்படியேதான் இந்த 1-2 மாசம் இந்த பெண்ணு நீ வந்து வைரஸோட இந்த ரூமோட ஒரு காலத்துல கேமரா தெரிஞ்சால் எனக்கு தெரியும். சரி, எனக்கு பழைய ஐடி இருக்குது. இது இல்ல, நான் வந்து டிஜிட்டல் மியூசிக் இல்ல, எனக்கு பழைய ஐடி இருக்குது. சரியா? நான் அதை சொல்லல, அதை சொல்ல மாட்டேன். எனக்கு பழைய ஐடி இருக்குது. நான் உன்னை பத்தி தெரியும், உனக்கு எதிரிகள் அதாவது வந்து நண்பர்கள் என்று சொல்றதுக்கு இந்த பெண் என்று சொல்றதுக்கு 4 பேர் கிடையாது. அப்படியான ஒரு எதிர்ப்பை கிளப்பிட்டு நீ வந்து இந்த TN1 வந்து இன்றைக்கு நீயே ஐடியே அதாவது வந்து பேக் ஐடியை போட்டுட்டு என்ன சொல்றியே? கேவலமா இல்ல? சாரி நண்பர்களே, இதுவரையில என்னுடைய பூமியில இதுல வந்து துப்புனது கூட கிடையாது. ஆனா இவன் அப்படியே கேவலமான மனுஷன் இருக்கானு துப்பத்தா வேணும். நான் ஒரு நேரத்துல கூட இவனோட கேம் போடுறவங்க நினைச்சு நான் கவலைப்பட்டேன். ஆனா இன்றைக்கு வந்து நான் நினைக்கிறேன், ஏன் அப்படி அவங்கள கூட நான் அதுக்காண்டி இந்த இது வந்து என்ன பண்ணுச்சுன்னா பந்து கூட்டம் மாதிரி ஒன்றோட எதிர்க்கு நண்பன் மாதிரி நான் சேரதும் கிடையாது. சிங்கிள் அதான் வந்து பேசிட்டு இருக்கேன். குரூப் சேர்ந்து எல்லாம் நான் கேட்டதே கிடையாது, போக்குறதும் இல்லை. எனக்கு சரியா தென்படுற நேரத்துல சரியா பேசுவேன். சரி, எத்தனை பேருக்கு வந்து பெண்ணை பார்க்க போறீங்க? பெண்ணை பார்க்கக்கூடிய நண்பர்கள் கையெழுத்துங்க. பெண்ணுடைய வெப்சைட் ரெடி. பெண்ணை யார் பார்க்க போறீங்க? பெண் வந்து மன்னிப்பு கேட்காத பட்சத்துல பெண்ணுடைய வெப்சைட் ரெடியா இருக்கு. ஓகே, இல்லைன்னா லிங்க் போடுவேன். பெண் என்னட்ட மன்னிப்பு கேட்க மட்டும் நான் வெப்சைட் அதை இது பண்ண மாட்டேன். மன்னிப்பு கேட்காட்டி நிச்சயமாக வெப்சைட் ரெடியா இருக்குது, உடனே லிங்க் தருவேன். அதை வந்து இப்ப பெண் கேட்டுக்கொண்டிருந்தா பெண் வந்து தயவு செய்து விட்டுருங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னா நான் உங்களோட போட்டோவை விட்டுறேன். நான் யாருமே எதிரியா இருந்தாலும் கூட மன்னிச்சிடுவேன். சரி, அதான் என்னுடைய பழக்கம், அது என்னுடைய கொள்கை கூட அப்படித்தான். சரி, ஓகேயா? பெண் சொல்லாட்டி இப்ப ஒரு 10 நிமிஷம் தாரு, 10 நிமிஷத்துக்கு இடையில இல்லையன்னு சொன்னா பெண்ணுடைய வெப்சைட் வந்து அதாவது வந்து போட்டோ எல்லாருமே பார்க்கலாம். அதுக்கு மேல பலவட்ட டிசைனர்ஸ் எல்லாம் நான் அதுல செய்யல. அவருடைய படத்தை பாக்குறேன்னு சொன்னா வெப்சைட் ரெடியா இருக்கு. ஓகே, யார் பார்க்க போறீங்க பெண்ணை பத்தி? பெண்ணை பாக்குறாக்க கையேத்துங்க. ஓகேயா? பெண்ணுடைய போட்டோ பார்க்கணும், பெண்ணை பார்க்கணும்னு சொன்னா கையெழுத்துங்க. பெண்ணுடைய போட்டோ வந்து அத வெப்சைட் ரெடியா இருக்கு. லிங்க் உடனே நான் ரிலீஸ் பண்றேன். 10 நிமிஷம் சந்தர்ப்பம் தாரன். பெண்ணு சொல்றவர் வந்து என்னட்ட மரியாதையோட மன்னிப்பு கேட்கவன். மன்னிப்பு கேட்காட்டி அதாவது வந்து இந்த நான் சொல்றேன், இப்ப நான் யாருக்குமே ஐடி பேக் ஐடி போட்டதும் கிடையாது, போட போறதும் கிடையாது. என்ன தேவையில்லாம இந்த TN1 இத்தனை வருஷமாக நான் இருக்கேன். யாருக்குமே அன்போட சேர்ந்த கூட்டம் தான் என்னோட இருக்கிற கூட்டம். TN1 இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே தெரியும். நான் வந்து மெயின் ரூம்ல எல்லாரோடையுமே இது போடுவேன். சரியா? அதுக்கப்புறம் PMக்கு போறதும் இல்லை, யாருடைய மனசத்துறதும் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு கூட அவன் தான் சண்டை போட்டிருந்தா பரவாயில்ல, போய் அந்த ரூம்ல இருக்க இந்த ரூம்ல அந்த ரூம்ல அதுவும் சிங்களவனை கூட்டிக் கொண்டு வரான். சிங்களவனுக்கு தமிழ் பேச தெரியாது, சிங்களவனை கூட்டிக் கொண்டு வரான் பேசுறதுக்கு கேவலம். நான் மண்டையில முடிய ஒரு காலத்துல சண்டை உடையக்குள்ள நான் மண்டையில முடிய நினைச்சேன், இவன் அப்படி பேசுறதே என்று சொல்லி ஜோதிச்சேன். ஆனா போயிட்டு அந்த சிங்களவங்களை கூட்டிக் கொண்டு வரான். ஒரு தமிழன் கூட போக மாட்டான் இவனுக்கு பின்னால. ஏன்னு சொன்னா ஒரு செயல் எந்த செயலை செய்யக்கலையோ அது சரியா இருந்தா தான் அந்த 4 பேர் உங்களோட கூட வருவாங்க. ஒரு அராஜக கொள்கை அராஜக இதுக்கு யாருமே நல்ல மனசுள்ளவங்க யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. அதான் நானே ஒரு இதா சொல்றேன். இன்றைக்கு வந்து இவனுக்கு எதிரியா இருக்கக்கூடிய இன்றைக்கும் கூட தின்னாமலர் இன்றைக்கு நல்லா திட்டுனாங்க, மண்ணில முடி திட்டுனாங்க. அந்த குற்றங்களோட நான் சேரல. வழியா நண்பர்களை கேட்டுக்கொள்ளக்கூடியங்க வழியா கேட்டுக்கொள்ளுங்க. அப்ப ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா இல்ல இவன் அப்படி பிள்ளையா இருந்தாலும் கூட வந்து அவங்களோட சேரல. அப்படிதான் வந்து நான் 24 மணி நேரம் நான் சற்றுமல் இருக்கிறதுக்கு உனக்கு என்ன சொல்ல இல்ல கேட்கிறேன். நான் 24 மணி நேரம் இல்ல 48 மணி நேரம் இல்ல தூக்கம் இல்லாம இருப்பேன். அதை பத்தி கேட்கறதுக்கு நீ யார்? குஞ்சி அப்பனா? இல்ல நீ சதிக்கும் போய் பண்றீங்க? இல்ல இல்ல எனக்கு வந்து மனுஷத்துக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு நீ செலவு பண்றியா? ஒன்றுமே இல்ல. உன்னை பற்றி நான் எதாவது கேட்டேனா? எல்லாம் இந்த ரூம்ல இருக்கவங்களுக்கு யாரை பற்றி யாரை கேட்டனா? இல்ல கேட்கலையே.
அவ்வளவு கேவலம் எடுப்ப நீ வந்து. நீ யார் எனக்கு இல்ல கேட்கிற? நீ என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல எனக்கு சாத்தியில. சரி, நீ டிஎன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. உனக்கு வந்து டிஎன் வந்து சொன்னா ஒரு தடவை வந்த தடவை சட்டம் திராவிடியில இந்த பேக்கடி போடுறேன் சட்டம் திராவிடி போடுறேன் நீ தான் சொன்ன. ஐபி போடுறேன் போட்டு நானும் ரேஸ் பண்ணிப்பா. சரி, ஓகேயா? அதுக்கப்புறம் வந்து எத்தனை வருஷங்கள் இது எத்தனை நாட்களாக வந்து உனக்கு 4 பேர் இருக்கான இந்த ரூம்ல இல்ல கேவலம். அதுக்கு பிறகு வந்து நீ எனக்கு எதிராக பேசுறதோ பண்டி கூட்டம் கூட்டிக்கொண்டு வந்து வேற ரூம்ல இருக்கிறவன்னு வச்சு பேசுறதோ கேவலம், உனக்கே கேவலம். உன்னை பற்றி நான் பெருசு படுத்துறதுக்கு ஒன்றுமே இல்ல. நீ ஒன்றும் ஒரு இது முடிக்காது. இப்ப நான் வெப்சைட் அதாவது ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? லிங்க் வந்து லிங்க கொடுக்குறேன். வேணுமோ எந்த நண்பர்கள் உங்களுக்கு லிங்க் வேணுமோ பெண் சொல்லக்கூடிய அவரை பார்க்க போறீங்கன்னு சொன்னா சொல்லுங்க. சரியா? நான் வந்து உடனே வந்து லிங்க தாரன். சரி, எத்தனை பேர் வந்து உண்மையில வந்து பார்க்க போறீங்க? பெண்ணை பார்க்க போறாக்க கையெத்துங்க. பார்க்க சொன்னா வெப்சைட் ஐடி ஓகே, லிங்க் நான் இப்ப தாரேன். ஓகே, பெண்ணை இப்ப மெனு கேட்கறீங்களா? இல்ல நான் போடவா? வெப்சைட் போடவா? பெண்ணை யார் பார்க்க போறீங்க? பெண்ணை பார்க்க போறாங்க சொல்லுங்க. பெண்ணை யார் பார்க்க போறீங்க? வெப்சைட் ரிலீஸ் பண்றேன். ஓகே, இவ்வளவு வெயிட். 1 2 3 4 5 என்னுடைய வெப்சைட் ரிலீஸ் ஆகும். ஓகே, 6 7 8 9 போடட்டுமா போட வேண்டாமா? 10. ஓகே ஓகே, 10 சொல்லியாச்சு. நான் ஓகே ரிலீஸ் பண்றேன். வெப்சைட் யாருமே பெண்ணை பார்க்கணும் வேண்டாம், மூவத்தை பார்க்கணும் போய் பாருங்க. யாரு பெண்ணை பார்க்க போறீங்க? பெண்ணுடைய முகம் ரிலீஸ் ஆயிட்டுது. 1 அதுக்கெல்லாம் பணம் செலவழிச்ச உன்ன போல மூலத்துக்கு எல்லாம் செலவழிச்சு போடுவோம். ரிலீஸ் ஆயிட்டுது, பெண்ணுல ரிலீஸ் ஆயிட்டுது. எத்தனை பேர் பார்க்க போறீங்க? எத்தனை பேர் பார்க்க போறீங்க? பெண்ணை பார்க்க போறாக்க போய் பாருங்க. வடிவா பெண் மூஞ்சைதான் போட்டு நாகர்கோயில். சரி, அதுக்கப்புறம் நிறைய டிசைன்கள் எல்லாம் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. இல்ல அதுவும் இல்லைன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் போடலாம். அவருடைய வாழ்க்கை ஸ்டோரியும் வெளியே போடலாம். ஓகேயா? சரி, ஓகே. யார் பார்க்க போறீங்க? பெண் பார்த்துட்டீங்களா? பெண்ணை பார்த்துட்டீங்க? பெண் மூஞ்சி யார் பார்த்தீங்க? அதாவது PJ அந்த ஐடி யார் பார்த்துட்டீங்க? யாரும் பார்த்துட்டீங்க? இதுகளுக்கெல்லாம் நாங்க கவலைப்பட வேண்டிய ஆட்களும் இல்ல, கவலைப்பட போறதும் இல்ல. நாங்கள் ரியலா எந்த வாழ்க்கையிலையும் பண்ற ஆட்கள். நாங்க சற்றுமுள்ளதான் உன்ன போல 10 பேரை பார்த்த வேண்டி. சரி, பெண்ணை யார் பார்க்க போறீங்க? எத்தனை பேர் என்ன பார்க்கலையா? சரி, இது 4ஆம் தான் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். சரி, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. பாக்குற மூஞ்சிய போய் பாருங்க. அதான் மூஞ்சி. சரி, அதுக்கப்புறம் என்ன தமிழ்ல வட்டிவா ஸ்டோரி உள்ள அழுகி போடுறோம். ஓகே, உன்ன போல 10 பேரை பார்த்த வண்டி ஓட்ட வண்டி ஓட்டுற மாமா மாட்டிக்கிட்ட ராமரி ராமா. எனக்கா வந்து ஜாப் வைக்கிற இல்ல கேட்கிற உன்னட்டி அப்ப அந்த அளவுக்கு பெண் SJ உன்னட்டி அந்த அளவுல என்ன டேலண்ட் இருக்கு இல்ல கேட்கிற சொல்லு. நீ அந்த அளவுல என்ன பெரிய வீரசூரன். இந்த சாட் ரூம்ல அன்பால சேர்ந்த கூட்டங்களை நான் பேச இருக்கேன். உனக்காக இன்றைக்கு இந்த ரூம்ல வந்து ஒருத்தம் வந்து பேசுறாங்க இல்லையே? கேவலம். அதுக்கு பிறகு நீ என்னோட கேள்வி கேட்டு வாரிங்க இந்த ரூம்ல வச்சு. நீ வந்து அதாவது நல்லா பேசக்கூடிய நண்பர்கள்கிட்ட பிரிச்சு வைக்கிற ஒரு மனுஷன் சொல்லிக்கல. நீ மனுஷனா உண்மையில இதுகளுக்கு இல்ல. நான் பயப்படுறேன் இந்த கெட்ட வார்த்தை இதுகள் எல்லாத்தையும் நான் பயப்பட்டதும் இல்ல, பயப்பட போறதும் இல்ல, இன்றைக்குமே இல்ல. ஏன்னு சொன்னா என் வாழ்க்கையும் கையில. சரி, நான் எப்படி வாழ்றேன்றது நான் தான் முடிவெடுக்கிறது, நீ இல்ல. சரியா? இதுகளுக்கெல்லாம் கவலைப்பட போறதும் இல்லை. கவலை இது சாற்றும் இல்ல. கேம் கேட்கிறவனை பொறுத்தளவு ஒரு என்ன பொறுத்த நான் அதான் கேமே கேட்கறதில்ல, யாரோட பேசுறதே கிடையாது. அதுக்கு முதல்ல நான் சொல்லியிருக்கேன், நான் யாரோடையும் கேம் கேட்கறது இல்ல, கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல. எல்லாருக்குமே தெரியும் இந்த இதை கேட்டுக்கொண்டிருக்கேன். நான் ஒரு கெட்ட வார்த்தை இதுவரையில பேசினது ஒரு கெட்ட வார்த்தை வந்தா இல்ல, பேச போறதும் இல்ல. நீ அள்ளி வர்றியே உன்னை யாருமே மதிக்க மாட்டேன்.
நிச்சயமா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மதிக்க மாட்டான், ஒருவருமே மதிக்க மாட்டான். தெரிஞ்சு நான் சொல்லி போட்டு துப்பி போட்டு தான் இருக்கான்.